ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம். ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 221வது பதிவு முப்பெரும் கோவில்கள் ஒரே தல வரலாறு, வைக்கம், எட்டுமனூர், காடுதுருத்தி கோவில்கள் அதிமுக்கியத்துவம் அதிசிறப்பு என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயர்ரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். நமது அண்டை மாநிலமான கேரளாவின் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த திரேதா யுகத்தில் தோன்றிய சிவனே நேரடியாக ஒரு அரக்கனுக்கு அவன் தவத்தின் பலனாக சிதம்பரத்தில் அளித்த 3 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 3 புகழ்பெற்ற கோயில்களே வைக்கம், காடுதுருத்தி, எட்டுமனூர் என ஒன்றுக்கொன்று மிக அருகில் ஸ்தாபிக்கப்பட்ட சிவன் கோவில்கள் ஆகும். கோட்டயத்திற்கு அருகில் இவை நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இத்தல வரலாறு பற்றி தெரிந்து கொள்ள நாம் திரேதா யுகத்திற்கு, இராமாயணத்தின் ஆரண்ய காண்டத்திற்கு செல்ல வேண்டும். ராமர் வனவாசம் மேற்கொள்ள தண்டகாரண்யத்தில் உள்ள பஞ்சவடிக்கு செல்ல அங்கு சூர்பனகை, ராவணனின் தங்கை, ராம லக்குவர்களின் மேல் கொண்ட மோகத்தினால் லக்குவனால் மூக்கறுபட்டவுடன் முதலில் சென்றது பல்லாயிரக்கணக்கான படைகளை கொண்ட ராவணனின் வடக்கு பகுதி ராஜ்யமான தண்டகாரண்யத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருந்த தன் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் கரதூஷணர்களிடம்தான். தேவேந்திரனே அஞ்சி நடுங்கும் மகாவீரனான கரன் ராமபாணத்தால் மாண்டது குறித்து சூர்பனகையிடம் கேட்டு அதிசயித்த ராவணன், ராமனுக்கு தேவேந்திரன் மற்றும் வானவர் படைகள் உதவிக்கு வந்தனவா என்றே கேட்டான். அப்பேற்பட்ட கரன் மாபெரும் சிவபக்தன் ஆவான். அரக்கர்கள் உடல் பலம், மனபலம் மிக்கவர்கள். முக்தியை வேண்டி கடுந்தவம் செய்ய அவன் தேர்ந்தெடுத்த இடம் ஆடலரசன் பொன்னம்பலத்தில் நடனமாடும் நடராஜர் இருப்பிடமான சிதம்பரத்தை தான். பசி, தாகம், தூக்கம் மறந்து சிவபூஜை செய்து கடும் தவம் செய்த அவனுக்கு அதற்குண்டான பலனை தரும் வேளை வந்தது. ஆனால் முக்திக்கான தகுதியை அவன் பெறவில்லை. ஆயினும் அவன் தவப்பயனாக சிதம்பரம் நடராஜரே 3 சுயம்பு லிங்கங்களை அவனிடம் தந்து தக்க இடங்களில் பிரதிஷ்டை செய்து நற்பலன் அடையுமாறு ஆணையிட்டார். அவற்றுள் 2 பெரிய லிங்கங்களை வலது மற்றும் இடது கரங்களிலும் மற்றொன்றை வாயிலும் கவ்விக்கொண்ட அவன் கேரள வனக்காடுகளை வந்து அடைந்தான். அசதியினால் வலது கையிலிருந்த லிங்கத்தை கீழே வைக்க அது எடுக்க இயலாமல் போனது. அப்போது அங்கு இறைவனின் ஆணைப்படி வந்த என்றும் இறை நடனத்தை காணும் பேறு சிதம்பரத்தில் பெற்ற மகாமுனிவர் புலிக்கால் மகரிஷி வியாக்கிரபாதர். இவர் மகிமை குறித்து புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர் பதிவு 76இல் நீங்கள் காணலாம். அது இறைவனின் விருப்பப்படி அவ்விடமே பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று கூற அரக்கனும் மற்றையவற்றை எடுத்து சென்றான். சிவபார்வதி தரிசனம் தந்து மகரிஷியை ஆசீர்வதித்தனர். அதுவே வைக்கம் என்று தற்சமயம் வியாக்கிரபாதரால் வழிபட்டதை குறிக்கும் ஊர் ஆகும். இடது கையில் உள்ளது எட்டுமனூர் என்று தற்சமயம் அழைக்கப்படும் ஊரிலும், வாயில் கவ்வி சென்றது காடுதுருத்தி என்று தற்சமயம் அழைக்கப்படும் ஊரிலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. காடு என்றால் மலையாளத்தில் கடித்த என்று அர்த்தம். துருத்தி என்றால் இடம் என்று பொருள். வியாக்கிரபாதரால் பூஜிக்கப்பட்டு வந்த இந்த லிங்கம் நாளடைவில் அவர் தூர சஞ்சாரம் செல்கையில் விஷ்ணு பகவானின் அவதாரமான பரசுராமரால் கண்டெடுக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டது. பின்னர்
பரசுராமர் அப்போது பூஜை செய்யக்கூடிய தகுதி பெற்ற நம்பூதிரிகள் என்று அழைக்கப்படும் மலையாள அந்தணர்களிடம் அப்பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு சென்றார். இப்போது இந்த வைக்கம் கோவில் பற்றி நாம் முதலில் பார்ப்போம். இக்கோவிலானது ஆரம்பத்தில் 108 நம்பூதிரி குடும்பங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர்கள் கால ஓட்டத்தில் 2 குழுக்களாக பிரிந்தனர். ஒரு குழு மன்னரை சார்ந்து இருந்தது. தினசரி உட்பூசல்களும் சண்டைகளும் அதிகமாகிக் கொண்டே இருந்தன. ஒரு நாள் மதியம் பிரிந்த குழுவிலிருந்த ஒரு பகுதியினர் கோவிலின் மேற்கு பகுதி கதவின் வழியாக உள்ளே நுழைந்தனர். அச்சமயம் சிவன் வைக்கம் மகாதேவருக்கு வைக்கப்படும் நைவேத்தியமானது அங்கிருந்த நமஸ்கார மண்டபத்தில் வைக்கப்படும். உள்ளே நுழைந்த குழுவில் இருந்த தலைமை நம்பூதிரி நிஞ்சாவல் என்பவர் தனது மேலாடையை மேற்கே உள்ள கதவில் தொங்கவிட்டு தான் சாப்பிட்ட பான் எனப்படும் வெற்றிலைப்பாக்கு சாறை அந்த நைவேத்தியத்தின் மேல் உமிழ்ந்தார். எச்சில் பட்டதால் இறைவனுக்கு படைக்கப்படும் தகுதியை நைவேத்தியம் இழந்தது. பின் ஆத்திரத்துடன் வந்த வழியே வந்து தனது மேலாடையை எடுத்தவரை அங்கு திடீரென தோன்றிய கொடிய கருநிற விஷநாகம் தீண்டியது. தட்டு தடுமாறி வாயில் கதவை தாண்டி வெளியே வந்தவர் வாயில் நுரை தள்ள சுருண்டு விழுந்து இறந்தார். உடனே அந்த மேற்கு கதவானது தானே சாத்தி கொண்டது. அப்போது எழுந்த ஒரு அசரீரியானது, இனி இந்த மேற்கு கதவு எப்போதுமே திறக்கப்படக்கூடாது என்று ஆணை இட்டது. அது முதல் இன்றளவும் அந்த கோவில் கதவு திறக்கப்படுவது இல்லை. பிரிவினைகளை என்றும் பிடிக்காதவர் வைக்கம் மகாதேவர். சென்ற நூற்றாண்டின் ஆரம்பத்தில் 1920ஆம் ஆண்டுகளை ஒட்டி வைக்கம் மற்றும் கேரளாவில் தீண்டாமை என்ற கோட்பாடானது அதிகம் பரவி இருந்தது. அப்போது வைக்கம் கோவிலை சுற்றியுள்ள 4 தெருக்களுக்கும் கீழ்ஜாதியினர் வரக்கூடாது என்று உயர்ஜாதியினர் கட்டுப்பாடுகள் விதித்து இருந்தனர். மற்றையோரும் கோவிலுக்குள் நுழையாமல் சன்னதிக்கு இடதுபுறம் இருக்கும் வாயிலில் நீங்கள் பார்க்கும் படத்தில் இருப்பது போல் கீழே விழுந்து கும்பிட்டு செல்ல வேண்டும். இம்முறைகளை எதிர்த்து கீழ்சாதியினர் போராட்டம் நடத்தினர். தந்தை பெரியாரும் அவற்றில் கலந்து கொண்டு பலமுறை சிறை சென்றார். மகாத்மா காந்தியடிகளும் ஒரு முறை வைக்கம் வந்து இப்பிரச்சனைக்கான முடிவை ஆராய்ந்தார். பின்னர் போராட்டத்தின் மாபெரும் வெற்றியாக இந்த விதியானது முற்றிலும் தளர்த்தப்பட்டது. யார் வேண்டுமானாலும் கோவிலுக்கு சென்று வைக்கம் மகாதேவரை வணங்கலாம் என்று அனுமதியானது அளிக்கப்பட்டது. அவ்வூர் மக்கள் தங்கள் நன்றியுணர்வை வெளிக்காட்ட பெரியாருக்கும் அங்கே ஒரு சிலை வைத்து உள்ளனர். மற்ற கோவில்களைப் போல் அல்லாமல் இக்கோவில் பிரகாரம் முட்டை வடிவில் அமைந்து உள்ளது. முரல் ஓவியங்கள் எனப்படும் சுவரோவியங்கள் இங்கு மிகவும் அழகாக வரையப்பட்டுள்ளன. நவம்பர் டிசம்பரில் வரும் வைக்கம் அஷ்டமி என்ற திருவிழா இங்கு மிக பிரபலம் ஆகும். திருவிழா நாளானது மலையாள மாதம் விருச்சிகத்தில் கிருஷ்ணாஷ்டமியில் கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவானது வியாக்கிரபாதருக்கு சிவன் நேரில் தோன்றி இவ்விடத்தில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் செய்ய கூறியதை கொண்டாடும் விழா ஆகும். இந்த வைக்கம் மகாதேவரின் சரிபாதியான பகவதி அம்மன் ஸ்ரீ கோச்சலம் சுவடு கோவில் பகவதியாக காளி ரூபத்தில் அருகிலுள்ள கோவிலில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள். அடுத்து எட்டுமனூர் கோவிலுக்கு செல்வோம். பரசுராமர் முற்காலத்தில் தனது பரசு என்ற ஆயுதத்தின் மூலம் கடலிலிருந்து நிலத்தை மீட்டெடுத்த போது இந்த கேரளா பகுதி மான் தீவு என்று குறிப்பிடப்பட்டது. மலையாளத்திலும் தமிழிலும் மான் என்றால் அர்த்தம் ஒன்றே. ஆகவே இவ்வூரின் பின்பெயரானது மானூர் என்று சேர்த்து அழைக்கப்படுகிறது. இச்சிவன் கோவிலானது திருவனந்தபுரம் பத்மநாபர் கோவிலை போல் அபரிமிதமான செல்வங்களை கொண்ட திருக்கோவில் ஆகும்.
பஞ்சபாண்டவர்களும் வேதவியாசரும் இந்த சக்திமிகு எட்டுமனூர் மகாதேவரை பூஜித்து உள்ளனர். இங்கு சிவன் தன் 8 விதமான தோற்றங்களை பக்தர்களுக்கு அருளியதால் எட்டுமனூர் என்ற முழு பெயர் உண்டாயிற்று. திருவாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் 7.5 பொன்னான திருவிழா வெகு விமரிசையாக நடக்கும். பிப்ரவரி மார்ச் மாதத்தில் நடைபெறும் இம்மாபெரும் திருவிழாவில் திருவாங்கூர் மகாராஜாவால் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட 8 தங்க யானைகள் ஊர்வலத்தில் கொண்டு வரப்படும். இதில் 7 தங்க யானைகள் 2 அடி உயரத்திலும் 8வது 1 அடி உயரம், அதாவது பாதியாகவும் இருப்பதால் இப்பெயர் இத்திருவிழாவுக்கு வந்தது. வருடம் ஒரு நாள் மட்டுமே இவை வெளியே ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு இறுதியில் ஆஸ்தான மண்டபத்தில் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படும். மிகப்பெரிய மலையாள திரையுலக பிரபலங்கள் 108 பேர் கொண்ட கேரள சண்ட மேள குழுக்களுடன் வந்து இவ்விழாவில் பங்கேற்பர். நான் இங்கு சென்றபோது ஆடலரசன் சிதம்பரம் நடராஜரிடம் இருந்து எடுத்து வரப்பட்ட மகாதேவருக்கு அங்கு வெளியேயுள்ள அரங்கத்தில் நாட்டியாஞ்சலி மூலம் சில பெண்கள் பரதநாட்டியம் ஆடி சிறப்பித்து கொண்டிருந்தனர். இங்கு அன்னை பார்வதிக்கு தனி சன்னதி இல்லாவிட்டாலும் மகாதேவர் கருவறைக்கு பின்புறம் பார்வதி சன்னதியாக போற்றப்படுகிறது. கோவில் முழுவதும் கருவறை உட்பட முரல் சுவரோவியங்கள் மர வேலைப்பாடுகளில் செய்யப்பட்டு மெருகு ஏற்றுகின்றன. கோவிலுக்கு வெளிப்புறம் முழுவதும் வைக்கத்தில் உள்ளது போல் அகல் விளக்குகள் உள்ளன. திருவிழா சமயங்களில் இவ்விரண்டு திருத்தலங்களுமே முழுவதும் விளக்கேற்றப்பட்டு அபூர்வ அழகுடன் ஜொலிக்கும். நான் தமிழ்நாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு செல்லும்போது அவசியமாக நல்லெண்ணெயை கொண்டு சென்று அங்கு கோவிலில் சன்னதிகளில் உள்ள பூசாரிகளிடம் தருவது வழக்கம். அப்போது நலிவடைந்த நிலையில் உள்ள ஒரு தேவார திருத்தலத்தில் உள்ள பூசாரியானவர், எண்ணெய் தானம்மா கோவில்களுக்கு உயிரை போன்றது, ஆனாலும் இப்போது பலரும் தாங்களே விளக்கேற்றி கொண்டு சென்று விடுகிறார்கள். கோவிலுக்கென்று எண்ணெய் தருவது கிடையாது. எங்களுக்கு பராமரிப்பது மிகவும் சிரமமாக உள்ளது அம்மா. எங்களிடம் அதற்கேற்ற பணம் கூட இல்லை என்று மிக மன வருத்தத்துடன் கூறினார். கேரள மக்கள் இந்த எண்ணெய் விஷயங்களில் எந்த ஒரு குறையும் வைப்பது கிடையாது. அனைத்து கோவில்களிலுமே அதிகமாக எண்ணெய் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் மக்கள் அனைவருமே இவ்வாறு கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி செல்வதை ஒரு வழக்கமாகவே கொண்டு இருக்கிறார்கள். ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன் சன்னதிகள் அனைத்து கோவில்களிலும் உண்டு. இறுதியாக காடுதுருத்தி மகாதேவர் கோவிலுக்கு வருவோம். இம்மூன்று கோவில்களையும் பகலுக்குள் தரிசித்து விடுவது சிறந்தது. இல்லாவிட்டால் ஒரு நாளைக்குள்ளாவது முடிக்க பாருங்கள். இக்கோவிலுக்கு செல்லும் பின்புற படிகள் இவை. முன்புற அமைப்பு இது. மற்றைய இரு லிங்கங்களை விட காடுதுருத்தி மகாதேவர் சிறியவர். இவர் இறைவியுடன் இணைந்து அனுக்கிரக மூர்த்தியாக காட்சி அருளுகிறார். இக்கோவில் வளாக தெற்கு பகுதியில் எட்டுமனூர் மகாதேவர் சன்னதியும் வடக்கு பகுதியில் வைக்கம் மகாதேவர் சன்னதியும் இருக்கின்றன. இதற்கான காரணம், முன்னொரு காலத்தில் வடக்கன்கூர் மகாராஜா ஒருவர் தினமும் குதிரையில் பயணித்து வைக்கம் மகாதேவர் கோவில், எட்டுமனூர் மகாதேவர் கோவில் மற்றும் காடுதுருத்தி மகாதேவர் கோவில் என்று 3 கோயில்களுக்கும் பயணம் செய்து மூவரையும் தரிசிப்பதை வழக்கமாக கொண்டு இருந்தார். காலப்போக்கில் வயது முதிர்வினால் அவ்வாறு செய்ய இயலாமல் இவ்வாறு செய்து வழிபட்டு மேன்மை பெற்றார். 3 கோயில்களையும் தரிசிக்க இயலாதவர்கள் இக்கோவிலை மட்டும் தரிசித்தாலே நற்பலன்கள் கிட்டும். 300 ஆண்டுகளுக்கு முன்னர் இக்கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது தலைமை அர்ச்சகர் தீக்குள் பாய்ந்து லிங்கத்தை எடுத்து வெளியே வந்து அதை அரவணைத்தபடி உயிர் துறந்தார். இந்த மகத்தான காரியத்துக்காக இவருக்கு கோவிலில் ஒரு சிலை உள்ளது. புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லாததால் அச்சிலையை தங்களுக்கு காட்ட முடியவில்லை. அதுபோல் கோவிலுக்கு
வலது பக்கம் இருக்கும் வைக்கம் மகாதேவர் சன்னதியையும் காட்ட இயலவில்லை. இங்கு கணபதி வந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது. கோட்டயம் அருகில் உள்ள மாஞ்சூருக்கு எடுத்து செல்லப்பட இருந்த கணபதி திருவுருவமானது இரவில் யாத்ரீகர்கள் இங்கு தங்க நேரிட்டதால் இங்கேயே இருந்தது. அதன்பின் மறுநாள் அவர்கள் அந்த கணபதி சிலையை எடுக்க எவ்வளவோ முயன்றும் கணபதியானவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர மறுத்துவிட்டார். அவருக்கு இங்கேதான் இருக்க விருப்பம் என்பதை அறிந்து கொண்ட யாத்ரீகர்களும் அவரை வணங்கி அக்கோவிலிலேயே விட்டு சென்றார்கள். வெளியே கட்டப்பட்ட அரங்கம் திருவிழா காலங்களில் நிகழ்ச்சிகள் மூலம் களை கட்டி காட்சி அளிக்கும். கோவிலில் நான் எடுத்த சில முரல் படங்களை பாருங்கள். இறைவன் முக்தியளிக்கும் திருத்தலங்களாக வரமாக கரனுக்கு கூட அளிக்காமல் இந்த 3 திருத்தலங்களிலும் தானே விருப்பத்துடன் எழுந்தருளி மக்களுக்கு அருள் புரிய வந்து உள்ளார். வைக்கம் மகாதேவரை தரிசனம் செய்வதற்கு முன் 6 படிகள் மேலேறி செல்ல வேண்டும். அவை முக்திக்கு இடையூறான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், பழியுணர்வை விட்டு அவைகளை கடந்து சென்றால் முடிவாக நீ என்னை அடையலாம் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துவதாக அமைந்து உள்ளன. கருவறைக்கு இருபுறமும் அவ்வாறே 6 படிகளுடன் பீடம் உயர்ந்து இருப்பதன் காரணம், நீ அடுத்து தாயின் கருவறைக்கு செல்லாமல் எனது இருப்பிடமான மூலத்துக்கு வா என்ற இறை அழைப்புத்தான். மகாதேவரின் அழைப்பை ஏற்போம். பிறவி பெருங்கடல் கடந்து அகம் மகிழ்வோம். இப்பதிவினை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.